ரத்த கண்ணீர் மாதிரி ஒரு படங்கள் பண்ணலாம். ஃபுல் ஜாலியாக ஒரு படம். ரத்த கண்ணீர் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட். என்னன்னா எம்.ஆர். ராதான்றது யாருன்னு தெரியுங்களா? இருக்காரா அவரு? தெரில. ஓகே சரி. ஒன்னா இருக்க கத்துக்கணும்னு ஒரு படம். அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி ஒரு கவுண்டர் கேரக்டர் ஒன்று இருக்கும். அது வெட்டியான் தான். அது வெட்டியான் பண்ணாரு. ஆனால் அந்த அந்த படத்தில் பயங்கர மிகப்பெரிய கேரக்டர் அவர் தான். வெட்டியான் பண்ணியிருப்பாரு. அது நான் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கேன். அது மாதிரி கதைகள் அமைஞ்சால், அது மாதிரி ஒன்றா இருக்க கற்றுக்கணும். அந்த படத்தில் என்ன வருதோ அதே மாதிரி ஏதாவது ஒரு கதை வந்தால் அந்த படத்தையே நாங்கள் பார்த்து போகிறோமேன்னு சொல்லக்கூடாது. என்ன, அது மாதிரி கதைகள் வந்தால் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். சரிங்களா? ஓகே. எம்.ஆர். ராதா இப்போ இன்னும் கூகுளில் தேடுவாங்கன்னு நினைக்கிறேன். யாரா அந்த எம்.ஆர். ராதா அப்படின்னு. சார் இப்போ இருக்க பசங்க என்ன வயசு யார் சார்? உங்களுக்கு? எனக்கு ஒரு 28 வயசு ஆகுது சார். அப்போ சரி. எனக்கு எம்.ஆர். ராதா தெரியும் சார். ஓகே. அது மாதிரி இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியதான். இப்ப நீங்க சொல்லி இப்ப எம்.ஆர். ராதா எல்லாமே தெரியாம தானே இருக்கிறீங்க. நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. இல்ல சார், இப்ப நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் அப்படியே பார்த்தாங்க. நீ எம்.ஆர். ராதா படங்களா 2 படங்கள் பாத்துருவாங்க. நீங்க நைட்டு பாத்துருமா? ரொம்ப நல்ல படம் அதெல்லாம். ரத்த கண்ணீர் எல்லாருமே பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு சொல்லுவாங்க எம்.ஆர். ராதாவை அறிமுகப்படுத்தியது யார்? யோகி பாபு சார். அதுக்கு ராதா ரவி நாங்க வந்து ஃபோன் பண்றதுக்கு எனக்கு, ஏய் தம்பி என்னையே அறிமுகம் பார்த்து எங்க அப்பாடா, அவரு நீ அறிமுகம் பார்த்து அவரு கேள்விங்க. அப்ப ஃபேமிலியே சண்டைக்கு வரும் என்கிட்ட. இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு சொல்றேன், நிறைய விஷயம் கத்துங்க. இந்த கம்ப்யூட்டர் அது இதுன்னுலாம் போகாதீங்க. நிறைய விஷயங்கள் உள்ள செல்லே வாழ்க்கைன்னு போயிடாதீங்க. அவ்வளவுதான், வேஸ்ட் ஆயிடும் நம்ம.